மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நேற்று சென்னை காரப்பாக்கத்தில் பாஜக சார்பில் கையெழுத்து வாங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்நிலையில் 5 பாஜகவினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். புகாரின் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த 5 பேரை கைது செய்து கண்ணகி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக நிர்வாகிகள் 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாஜக நிர்வாகிகள் எஸ்.ஜி. சூர்யா, சுந்தரம், கோட்டீஸ்வரன், மோகன், அன்பரசு ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், முழு விவரம். கண்டிப்பாக நேற்று கோயம்பேடு பகுதியில் உள்ள காரப்பாக்கம் பகுதியில் பாஜகவினர் சார்பாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நிகழ்ச்சிக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது அந்த பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பெரும்பாலும் யாரும் ஆர்வம் காட்டாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றனர். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியானது காரப்பாக்கம் அரசு பள்ளியை அடுத்து உள்ள ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து பள்ளி மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தனர். வந்து கொண்டிருந்த பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை கையெழுத்து போடும்படி பாஜகவினர் வற்புறுத்தி அவர்களை அழைத்து சென்றனர். ஒரு சில பேர் வராத காரணத்தால் அதிக மாணவர்கள் அதற்கு முன்முனைப்பு எதையும் காட்டாத காரணத்தால் அவர்களுக்கு பிஸ்கெட் போன்ற பொருட்களை வழங்கியும் அழைத்து பார்த்தனர். அப்போதும் அந்த மாணவர்கள் வராமல் அந்த இடத்தில் இருந்து கடந்து சென்றனர். இதனை அடுத்து அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் செல்லும் வழியை மறித்து அந்த இடத்தில் இருந்து அழைத்து சென்று கையெழுத்து பலகையில் அவர்களை கையெழுத்து செய்தனர். இது குறித்து சென்னை குழந்தைகள் நல அலுவலர் தெற்கு அவர்களுக்கு இந்த தகவலானது போன் மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அடுத்து அவர் சம்பந்தப்பட்ட கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கண்ணகி நகர் காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் பாஜக மாநில செயலாளராக உள்ள எஸ்.ஜி. சூர்யா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான சுந்தரம் என்கிற ரியோ சுந்தரம், அதேபோல் மோகன்குமார், அதேபோல் கோட்டீஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களை சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது கண்ணகி நகர் போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.